சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. தேவன் உங்களோடு கூட இருப்பராக. சமாதானத்தை காணும்படி இறைவன் உங்களுக்கு உதவி செய்வராக. அமைதியின் உணவை உண்ணும்படியாக இறைவனுடைய அருள் எப்பொழுதும் உங்கள் மீது தங்கியிருப்பதாக. சமாதானத்துடன் வசனத்தை தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கவும், அதனுடைய சத்தியத்தினுடைய காரியங்களை அறிந்து மனதில் வைத்துக் கொள்ளவும், சத்தியத்தில் வளரவும், மேலும் இறைவனுடைய இந்த ஸ்டடி, இது ஒரு அபியாசங்களை எப்பொழுதும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. தேவன் உங்களோடு கூட இருப்பராக. வாருங்கள், எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்து வாசித்து நம் முன் செல்லலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். இப்பொழுது நாம் 3ஆம் வசனத்துடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? உங்க வசதிக்காக நான் வாசிக்கிறேன். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். தொடர்ந்து 4ஆம் வசனம் சொல்லுது. இருந்தாலும் 3ஆம் வசனத்திலிருந்து தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். யார் தன்னுடைய வாயை காத்து கொள்ளுகிறானோ தன் பிராணனையும் காத்து கொள்ளுகிறான். நான் ஏற்கனவே சொன்ன நீதிமொழிகள் புஸ்தகம் ஐயண்டர் ஸ்பிரிச்சுவாலிட்டியுடைய புஸ்தகம் அல்ல, பட் ஐயண்டர் காமன் சென்ஸ் உடைய புஸ்தகம். மிக ஹை லெவல்ல சொல்லக்கூடிய பொது அறிவுக்கான புஸ்தகம். இதை விட நீதிமொழிகள் புஸ்தகத்தை விட திருக்குறளையோ லாவுச்சியோ இல்ல மிர்தாதையோ அல்லாவிட்டால் கன்ஃபியூஷரியோ தோய்சரியோ புத்தரியோ இந்த நீதிமொழிகளுக்கு மிஞ்சினதாக ஒரு எழுத்து கூட அவர்களால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஞானம் மிக்க புஸ்தகம். நான் ஏன் மிர்தாது மற்றும் லாவுச்சு மற்றும் கன்ஃபியூஷியரு தோய்சர் புத்தர் எல்லாம் ஏன் குறிப்பிட்டேன் அப்படின்னா, இவங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லுகிற தைரியம் இல்லை, கடவுளை பற்றி சொல்லுகிற அறிவு இல்லை. நீதிமொழிகள் புஸ்தகம் பொது அறிவை தான் பேசும். ஆனா அந்த பொது அறிவுல கூட கடவுளை உள்ள திணித்து விட்டு பேசுகிற விஷயம் எவ்வளவு தைரியம். விஞ்ஞானம் அக்காலத்திலும் இருந்தது. கிளியோபாத்ரா வாழ்ந்துட்டு இருந்த காலம் பிசி சுமாராக 45, மேலும் கீசர் இருந்த காலம் 67. இவைகள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்தால் அவருடைய யுத்தங்களில் வெடி மருந்துகளை பயன்படுத்தி வந்ததாக தகவல்கள் இருக்கிறது. ஜூலியஸ் கீசர் யுத்தம் சமயத்தில் வெடி மருந்துகளை பயன்படுத்தியதாக தகவல்கள் இத்தியாசத்தில் வரலாற்றில் இருக்கு. அப்போ அந்தவருடைய காலகட்டத்தில் சாக்ரட்டிஸ் போன்ற மேதாவிகள் இருந்த காலமும் அது. அப்ப விஞ்ஞானம் ஓங்கி இருந்திருக்கிறது, வளர்ச்சி இல்லாம இருந்தாலும் ஓங்கி இருந்திருக்கிறது. கடவுள் என்று நாமத்தை சொல்லக்கூடியவர்களால ஏற்கப்படுகிற பிரச்சனையை விட கடவுள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலேயே அவ்வளவு பிரச்சனை செய்தவர்கள் அல்ல. கடவுள் தேவை என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள் தான் உலகத்தை கெடுத்தவர்கள் என்று சொல்லலாம். இவர்களால்தான் கொடுமை ஆட்சிகள் நடந்தது. பேத பாவங்கள், ஜாதி மதம் எல்லாம் பிரிக்கப்பட்டத கடவுளை விரும்பக்கூடிய மக்களால தான். அதனால நிதானமா நீங்க கவனிக்கணும். உடனே ஐயோ என்ன இப்படியெல்லாம் பேசுறாரு, உண்மை விஷயங்க.
இந்த உலகத்தை யார் கெடுத்தது என்று நாம் பார்த்த, இந்த உலகத்தை யார் பாழாக்கினது என்று பார்த்தால் கடவுள் மீது விசுவாசம் உள்ளவர்கள் தான். அது ஏதோ ஒரு கடவுள் வச்சுக்கோங்க, கடவுள் மீது விசுவாசம் உள்ளவர்கள் தான் பெரும்பளவு இந்த உலகத்தை பாழாக்கினார்கள், கெடுத்தார்கள். ஏனவைதான் புத்தர், லாவுட்சு போன்றதான கன்ஃபியூஷர் மற்றும் திருவள்ளுவர் இவங்க எல்லாம் அந்த மூட நம்பிக்கையுடைய கடவுளுடைய அந்த தாக்கம் எந்த அளவுக்கு மனித இனத்தை நாசம் படுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது என்பது உணர்ந்து தான் அவர்கள் வாயை திறக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு வகையில் உண்மையான விஷயம். இப்ப கூட பாருங்க, கடவுளை நம்பாத பிள்ளைகளை விட நம்புற பிள்ளைகள் தான் அதிக நாசனத்தை இந்த உலகத்துக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். மற்ற நாடுகளை பாருங்கள், மோடி அரசாங்கத்தை பாருங்க. மோடி அரசாங்கத்தில் மதவெறிகள், கொலைவெறிகள் எல்லாம் தூண்டப்பட்டது. அந்த மத தலைவன் ஒரு கடவுள் மீது பற்றுதலாய் இருப்பானா அந்த தேசம் பாழா போகும். நாங்களும் துன்பங்களை சகித்தோமே, எடியூரப்பா காலத்தில் கூட துன்பங்களை சகித்தோமே. எல்லா இடங்களையும் எங்களுக்கு நெருக்கங்கள் வந்தத. மனித ஒரு தன்மையில வாழ முடியாதபடி மனிதனுக்கே விரோதியாக யார் இருக்கிறது என்றால் அவன் நம்பக்கூடிய மதங்களும் அவன் நம்பக்கூடிய கடவுளும் தான் இந்த உலகத்தை நாசப்படுத்தி வருகிறது. அப்படின்னா சிந்திக்கிறவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். எல்லோருக்கும் இந்த விஷயம் நான் சொல்ல முடியாது. சிந்திச்சால் உங்களுக்கு நிச்சயம் தெரியும். ஆமா, இந்த உலகத்தை கெடுக்கிறவர்களை கடவுளை நம்பக்கூடிய பிள்ளைங்க தான். கண்ணா பின்னமாக மூட நம்பிக்கைகளை உள்ள வைத்து வாங்கடவுள் பெருசா ஏன் கடவுள் பெருசா என்ற பேச்சு வார்த்தைகளில சண்டைகளும் பிரச்சனைகளும் எழுப்பிக்கொண்டே இருக்கிறோம். சோ இந்த வகையில பார்க்கும்போது புத்தர் கடவுளை பற்றி பேசல அப்படின்னா, கன்ஃபியூஷர் கடவுளை பற்றி பேசலனா, திருவள்ளுவர் பயந்தங்கொழி தன்மையாக கடவுளை பற்றி பேசல அப்படின்னா, அவங்களுக்கு கடவுளை பற்றி அறிவு இருந்ததோ இல்ல அறிவில்லாம போச்சோ நமக்கு தெரியாது. ஆனா மொத்தத்துல அன்னைக்கு இருந்த மதத்துடைய பிரச்சனை அந்த அளவுக்கு மனித இனத்தை மோசம் படுத்தியது. மனிதனை மனிதனாக வாழ முடியாம மோசம் படுத்திய விஷயம்தான் சில ஞானிகளால கடவுள் என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க அசிங்கமாக இருந்தது. அந்த வகையில் சொல்லப்போம் என்றா, புத்தராகட்டும் இல்ல யாரே ஆகட்டும், அவர்கள் போராடிய விதம், இல்ல சாக்ரட்டிஸ் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் போராடிய விதம் இத்தொகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அரிஸ்டாட்டில், லெனின், வால்டர், இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தால் கம்யூனிசம் என்று சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மனித நேயத்தோடு கூட வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான். பெரியார் போன்றவர்கள் எல்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை எதிர்த்ததுக்கு ஒரே காரணம், கடவுளை நம்புகிறவன் தான் அதிக அட்டுவழியை செய்கிறவன். கடவுளை நம்பாதவர்களை விட கடவுளை நம்புகிறவன் தான் அதிக அட்டுவழியை செய்கிறவன். பெண்களை அடிமைப்படுத்துவது, மற்றவர்களை கீழ் ஜாதி என்று சொல்லுவது, உரிமை கொடுக்காமல் இருப்பது, கல்வியை கொடுக்காமல் இருப்பது, இதை போன்றதான விஷயங்கள் எல்லாம் கடவுளை நம்புற பிள்ளைங்க தான் அதிகம் செய்வது. சோ ஏனவைதான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் கடவுளையும் சேர்த்து சொல்லுகிறது என்று சொன்னால், அப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை ஒவ்வொருவரும் நிதானமாக வாசித்து பார்த்தால் ஜாதி மதம் காணப்படாது. கீழு மேலு என்ற பாவனைகள் பேதங்கள் காணப்படாது. மொழிவுடைய அந்த என்ன சொல்லலாம், அதனுடைய வண்ணங்கள் காணப்படாது. பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நீதிமொழிகள்ல காணப்படாது. கடவுளை சேர்த்து பேசுகிறார், ஆனாலும் மதவாதிகளை போல பேசாம காமன் சென்ஸ் ஹை லெவல்ல வைத்து பேசினாலும் கடவுளை மிக துல்லியமாக அருமையாக சித்திரித்து காட்டக்கூடிய ஒரு புஸ்தகம் நீதிமொழிகளுடைய புஸ்தகம். இப்பேரிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை தியானிப்பதும் கேட்பதும் பின்தொடர்ந்து அதை படிக்கிறதும் நம்முடைய காமன் சென்ஸை நம்ம இழந்திருக்கிறோமா என்பதை செக் பண்ணிக்க, பரிசோதித்து பார்க்க மிகவும் உதவக்கூடியது நீதிமொழிகள் புஸ்தகம். சரி, இப்ப பாருங்க 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான்.
அப்ப இது காமன் சென்ஸ்ல சொல்லக்கூடிய வார்த்தை. ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் என்று சொன்னா எபேசியர் புஸ்தகம், கலாத்தியர் புஸ்தகம் அப் டு நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் போகும்போது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வராது. மாறாக தன் நாக்கை அடுக்கி கொள்ளணும் என்று வரும். அது வேற லெவல், இது வேற லெவல். 3ஆம் வசனத்துல வேற லெவல்ல பேசுது. தன் வாயை அடுக்கி கொள்ளுகிறவன், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனையும் காத்து கொள்ளுகிறான். அப்ப பெரும்பளவு நஷ்டம் மக்களுக்கு ஏற்கப்படுகிறதுனா, பெரும்பளவு ஒரு நபர் துன்பப்படுகிறான் என்றால், ஏமாற்றப்படுகிறான் என்றால், அவதிப்படுகிறான் என்றால், சிக்கப்பட்டு தவிக்கிறான் என்றால் அவன் வார்த்தை இங்க சரியில்லைன்னு அர்த்தம். யாரே ஆகட்டும், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற தகப்பனுடைய வார்த்தை சரியில்லை, வாயை சரியா வச்சுக்கல அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நெருக்கமாக இருப்பார் தகப்பன். ஏன்னா தன்னுடைய ஆலோசனை எது சொன்னாலும் எடுபடாது. தான் எதோ முன் சொல்ல வந்தாலும் யாரும் அதை கவனிக்கிற மாதிரி இல்லை. பேசிக்கொண்டே இருக்கும் போது அம்மாவை பார்த்து பிள்ளைங்களா அதட்டும், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா, இங்க பேசிட்டு இருக்கிறேன்ல. அதே மாதிரி பேசிக்கொண்டிருக்கும் போது தன் தகப்பனே அடிக்கிடுவாங்க, கொஞ்சம் இருப்பா, ஃபுல்லாவே பேசல, அவ்வளவு சீக்கிரம் நீ பாதியில வாயை திறக்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியும், என்னடா நமக்கு மரியாதையே இல்லை, நம்ம ஒரு உண்மையை சொல்ல வரோம், மரியாதையே இல்லையே, நம்ம பேச்சு யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள ஒரு தகப்பனோ ஒரு தாயோ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ யாரோ ஒருவர் அவங்க அதை சிந்திப்பாங்க. நம்ம பேச்சுக்கு மதிப்பில்லையேன்னு சிந்திப்பாங்க. ஒரே காரணம், நீங்கள் வாயை சரியா காத்து கொள்ளுகிறதுல, பேச வேண்டிய நேரத்தில் சீரியஸ்னஸா பேசுவது, அங்க தவறி விட்டு அங்க வேணுமென்ற நீங்கள் காமெடிகளாக பேசுவது, காமெடியா பேச வேண்டிய நேரத்தில் திடீரென்று நீங்க சீரியஸ்னஸா பேசுவது. இப்ப நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுவதனால் இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உங்களை மற்றவர்கள் ஓரங்கட்டுவதற்கு வழி வகுத்து விடுகிறது. உதாரணமாக ஒரு ஷாப்பிங்க்கு நீங்க போறீங்க, இதெல்லாம் கவனிக்க. உதாரணமாக ஒரு ஷாப்பிங் போறீங்க, அவன் ஷாப்ல இருக்கிறவன் எனக்கு தெரிந்த மட்டிலும், நான் நிறைய ஷாப்பிங் போறேன், எனக்கு தெரிந்த மட்டிலும் ஆட்களை பார்த்து விலைகளை கொடுப்பது, சில ஆன்லைன்ல அல்லாவிட்டால் சில கம்பெனிஸுங்க கொடுக்கிற விலைகள் எங்க போனாலும் ஒரே விலையாக இருக்கும், அது ஓகே. ஆனா நாம் சில டிவைஸ், சில என்ன சொல்லலாம், அதாவது நமக்கு தேவைப்படக்கூடிய சில கருவிகள் என்று சொல்லலாம். அந்த மாதிரி கருவிகள் ஒரு சில இடங்கள்ல 1000 ரூபாய் இருக்கும், ஒரு சில இடங்களை நீங்க நம்பவே மாட்டீர்கள். 1000 ரூபாய் இல்லைங்க, அங்க 10,000 ரூபாய், அதே மெட்டீரியல், குவாலிட்டியும் அதே தான், 10,000 ரூபாய் போட்டிருப்பார்கள். யாராவது தெரிந்தவர்கள் அதை கேட்கும் போதுதான் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். கேட்டாக்கா நாங்க இந்த ஏரியாவில் இதை விற்கிறோம் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிப்பார்கள். சரி, அதெல்லாம் போகட்டும். அப்படி ஷாப்பிங் போவாங்க. அந்த ரேட்டு, அந்த குவாலிட்டியை தொட்டு பார்த்த உடனே இது சரியில்லையே, இது நமக்கு தேவையில்லை என்று கூட சும்மா இருக்க மாட்டாங்க. இது என்ன ஒண்ணுமே இல்லை, நான்லாம் எவ்வளவுக்கு வாங்குறேன்னு தெரியுமா, இதே பொருள் தான் 20,000 ரூபாய்க்கு நான் வாங்குவேன், என்ன இது 2,000 ரூபாய்க்கு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஷாப்காரன் யோசிப்பான், ஓ 20,000 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த நபர் இருக்கிறாரா. அதே டூப்ளிகேட் பொருளை சார் 15,000 ரூபாய்க்கு தரேன் சார் அப்படின்வா, அது 1000 ரூபாய்க்கு கூட செல்லாது, 15,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லுவான். சேம் டு சேம் அப்படி உருவாக்குவார்கள். இப்ப நிலை இன்னும் எவ்வளவு மோசமாகி போய்விட்டது என்று சொன்னால், விஐபி மொபைல் என்பது கம்பெனி அவ்வளவு அழகாக வெளியிடுவான். அந்த கம்பெனியுடைய ரேட் என்ன அப்படின்னா, விஐபி மொபைல், நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீர்களோ யூஸ் பண்ணியிருப்பீங்களோ எனக்கு தெரியாது. நான் விஐபி மொபைல வைத்திருக்கிறேன். விஐபி மொபைல் என்றால் மீண்டும் அந்த மொபைல் எங்கேயும் சேலுக்கு கிடைக்காது, எங்கேயும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன். அந்த எடிஷன் முடிஞ்ச பிற்பாடு மீண்டும் அதை தயாரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் கார்கள் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், டிரெஸ்ஸுகள் கூட அவ்வளவுதான், ஒரு முறை தான் தயாரிப்பார்கள், மீண்டும் தயாரிக்க மாட்டார்கள். அந்த கம்பெனி வெளியிடும் போது அவ்வளவு அழகாக அதனுடைய ரேட்டு 2 லட்சம், 2.5 லட்சம்.
ஆனால் அது சுத்தி வலிச்சு நம்ம கையில வரும்போது 8 லட்சமாக மாற்றப்படும். இடையில எவ்வளவு விலை பாருங்க. அதை வச்சிட்டு இருக்கிறவன் அதை போய் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவான். வச்சிட்டு இருக்கிறவன் என்ன நம்ம பண்ணுவான்? 8 லட்சம் கூட வாங்கிட்டு போ அப்படின்வான். அதுபோல கிறிஸ்தவத்திலையும் சில விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். புக் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு புக்குங்களை போடுவாங்க. அந்த புக்ஸுங்களை எல்லாம் போடும்போது அந்த புக்ஸுங்களை போயிட்டு சராமரியாக அந்த டிஸ்கவுண்ட்ல எல்லாவற்றையும் மாறிக்கொண்டு வந்து விடுவார்கள் சில சந்தர்ப்பவாதிகள். பிறகு அந்த புத்தகத்தை அவ்வளவு அநியாயமான ரேட்டுக்கு, அந்த புத்தகம் 15 ரூபாய், அந்த 15 ரூபாய் புத்தகத்தை யாரோ ஒரு நல்லவன் எல்லோரும் பயன்பெறட்டுமே என்று சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த 15 ரூபாய் வாங்கிட்டு வந்த புத்தகத்தை இவங்க லைப்ரரியில நம்ப மாட்டீங்க 1500 ரூபாய்க்கு விற்குவாங்க. அது அவ்வளவுதான் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்பவாதிகள் அதை தேடுகிறார்கள், அதை கவனிக்கிறார்கள். இப்ப நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் நம்ம 2 அனுபவத்தையும் நாம் பெற்றிருக்கலாம். ஒரு வகையில் அதிகமான விலை, ஒரு வகையில் குறைந்த விலை. ஆனா நம்ம நிர்ணயிக்க செய்வது எதுன்னு சொன்னா, இது நம்மளுக்கு பயன்பாட்டா, இது நமக்கு பயன் தருமா? ஃபர்ஸ்ட் நீங்க அதை சிந்திக்கணும். இதை வச்சுதான் நம்ம இதை யூஸ் பண்ணணுமா, இதை வச்சுதான் நம்ம இந்த வேலையை செய்து முடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் அதை நீங்க திங்க் பண்ணணும். இரண்டாவது, இதை நம்ம வாங்கின 2 நாள் கூட நமக்கு தேராது, அதை நீங்க திங்க் பண்ணணும். இந்த 2த்தையும் நீங்க திங்க் பண்ணாம பெருமைக்காக நீங்கள் வாங்குவதனால் இருக்கிறதோ நீங்கள் மோசமான நிலையில் அவனை உசுபூத்தி விடுகிறீர்கள். அவனை குத்தி இன்னும் அதனுடைய விலையை அதிகமாக்கி விடுகிறீர்கள். ஏனவைதான் தன் வாயினால் எவன் ஒருவன் உண்மையாகவே தன் வாயை காக்கிறானோ தன் பிராணனையும் காத்துக் கொள்கிறான், தன் வழிமுறைகளையும் காத்துக் கொள்கிறான். தன் வாயை காக்கக்கூடியாதவன் எவனோ எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, இந்த இடத்துல இந்த விலைகள் பேசக்கூடாது, வெறும் இங்க குவாலிட்டி தான் நம்ம பேசணும், விலைகள் எல்லாம் பேசக்கூடாது, அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல விலைகள் பேசணும், குவாலிட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது எது அதுவும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்படி வாயு கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் உண்மையாகவே ஒரு சிக்கலுக்குள்ள, ஒரு நெருக்கத்துக்குள்ள, ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு அவதிக்குள்ள, ஒரு கஷ்டத்திற்குள்ள இவர்கள் தான் அதிகமா சிக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். ஒரே ஒரு விஷயம், வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா? கேட்ட உடனே எங்க அப்பா நேத்து சண்டை போட்டுட்டு இருந்தாரா, எங்க அம்மா கோச்சிக்கிட்டு இப்படி நடந்தாங்க, அப்படி அந்த பிள்ளைங்க ஃபுல் டீட்டெயிலா எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. வீட்டுல சௌக்கியமான்னு கேட்டா இத்தனை விஷயங்களை பேசி முடித்து விடுவாங்க. இந்த விஷயம் நல்லவனுக்கிட்ட நம்ம ஒரு வேளை சொல்லி இருந்தா ஓகே, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆனா உலகத்துல எல்லோரும் நல்லவர்களா இல்ல. அப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவர்கள், ஓஹோ இந்த குடும்பத்தில் இப்படியும் நடக்கிறதா, அவர்கள் ஒருவேளை மேலும் உங்களை விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்துடைய நிலையை புரிஞ்சுக்காம அசிங்கமாக வெளியே போய் பேசலாம். இதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. எம்பா இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலையா அப்படின்னா, இல்ல இன்னைக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு, இல்ல இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல, வெளியே தான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவ்வளவுதான் பேசணும். ஆனா ஏம்பா இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலையா, ஐயோ அவளா, அப்பா காலையில 8 ஆனாலும் பெட்ல இருந்து எந்திரிச்சுக்க மாட்டான், 9 ஆனாலும் எந்திரிச்சுக்க மாட்டான். என்ன பாடு தெரியுமா? நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? இப்படின்னு தங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைய வெளிரங்கமாக பேசிக் கொண்டிருப்பாங்க. ஏன்பா சாப்பாடு எடுத்துட்டு வரலையான்னு சொன்னதுக்கு, சாப்பாடு எடுத்துட்டு வரலையானா வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சுருக்கமான வார்த்தை இருக்காது. மனைவியை பற்றி நீளமாக பேச ஆரம்பிப்பாங்க. அவ என்னைக்கோ ஒரு நாளைக்கு 8 மணிக்கு எந்திரிச்சிருப்பா, என்னைக்கோ ஒரு நாள் அயர்ந்து தூங்கிருப்பா. ஆனா அந்த லிஸ்ட் அதிகப்படுத்துவாங்க. ஒரு நாளும் சமைக்கிறது இல்ல, டெய்லி நான் தான் எழுப்பணும், இன்னைக்கு நான் எழுப்பல, எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் போட்டு தீர்த்து கொள்வார்கள். இதான் சொல்வது, நீங்கள் தான் இக்கட்ல மாட்டிக்கொள்கிறீர்கள். என்றைக்குமே உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் மனைவி, உன் கணவர், உன்னுடைய சொந்தம், உன்னுடைய குடும்பத்தை நீ அறிவோடு கூட வைத்துக் கொள்வது நல்லது.
சில நேரங்களில் ஏன் இந்த வாயாடிகள் அதிக பேசுகிறார்கள் என்று சொன்னால், இங்க பாருங்க 3ஆம் வசனம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் அப்படின்னு சொல்லுத. ஏன் இவர்கள் வாயை காத்து கொள்ள முடிகிறது இல்லைன்னா, இவர்கள் மற்றவரிடத்துல ஐயோ பாவம் ஐயோ பாவம் இந்த மாதிரி ஒரு சில பரிதாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய கணவருங்க நிறைய பேர். தன்னுடைய விஷயத்தை கேட்டு தனக்கு எல்லாருமே பரிதாபமா பேசணும் அப்படின்னு விரும்பக்கூடிய பெண்கள் நிறைய பேர். ஆண்களை விட பெண்கள் நிறைய மற்றவங்கிட்ட பரிதாபத்தை எதிர்பார்ப்பது. அந்த கணவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஏதோ ஒரு பேச்சுக்காக ஒரு தள்ளி இப்படி தள்ளி விட்டு போயிருப்பார். ஆனால் இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் போது எப்படி ஓங்கி அடிச்சார் தெரியுமா? அப்படியே ஓங்கி எப்படி அடிச்சார், அப்படியே நான் சகித்து கொண்டேன். ஐயோ பாவம், அன்னைக்கு என்ன நாள், அன்னைக்கு என் பிறந்த நாள், எப்படி அடிச்சார் தெரியுமா? ஐயோ பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன பரிதாபத்திற்காக சும்மா தள்ளிவிட்டது கூட பெரிய அடியா மாற்றி தன் கணவருடைய நேம குச்சப்படுத்தக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்கள். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை தான் ஒரு மாதிரி கசப்பாய் போய் கொண்டிருக்கும். நிம்மதி இருக்காது. ஒரு காம்ப்ளெக்ஸ் போனாலும் 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு வீட்டுக்கு வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுங்களை அதிகப்படுத்தி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எதுவுமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியா இருக்காது. பேருக்காக ஒரே கட்டில படுத்திருந்தாலும் அசிங்கமாக இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க. இவை எல்லாம் நான் எதற்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, வாயை காக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. வாயை காத்து கொள்ளாம போவது நிமித்தமாக விரக்தி கூட நம்முடைய குடும்பத்தில் உண்டாக ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு வகையான கசப்பு. அவங்கள பார்த்த உடனே ஒரு வகையான கசப்பு ஏற்கப்படும். கணவனை பார்த்த உடனே ஒரு வகையான கசப்பு ஏற்கப்படும். கெட்ட நெல்லி கூட பேசுவதற்கு ஒரு வகையான கசப்புகள் நிதானமாக வெளியே வர ஆரம்பிக்க. ஏன்னு சொன்னா, உங்க வாயை நீங்கள் காத்துக் கொள்ளுகிறது தான் மற்ற எல்லாமே காத்துக்கொள்ள முடியும். பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் எவ்வளவு முடிகிறதோ, இது என்ன ஆகும், இது எந்த விளைவுகளை கொண்டு வரும் என்பதை நீங்க மடமடன் யோசிக்கவில்லை என்றால், பேச்சு வெளியே வந்த உடனே பின்பு அதை அள்ளிவிட உங்களால முடியாது. எனவேதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கூடுமான அளவுக்கு பேச்சுகளை ஒழுங்காக வைத்துக் கொள்ள நீங்க ஆரம்பிக்கணும். எனக்கும் கிறிஸ்துவத்துல ஒரு அருமையான ஒரு சகோதரி, ரொம்ப அருமையான சகோதரி, எனக்கு ரொம்ப கீழ்ப்படிவார்கள். சகோதரின்னு சொல்லுவதை விட இதை போன்றுதான குணமுள்ள சகோதரர்கள் கூட இப்படித்தான் இருந்தார்கள். எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன். ரொம்ப அருமையான சகோதரி, நல்ல மரியாதை கொடுப்பார்கள். என்னை எப்படியாக அவங்க மனசுல வச்சிருந்தாங்கன்னா ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு மனசுல வச்சிருந்தாங்க. இதற்கு மேல் நான் என்ன உதாரணம் கொடுக்க முடியும்? அவங்க மனசுல எனக்கு என்ன இடம் அப்படின்னா, ஐயோ ஆவிக்குரிய தகப்பன். நான் யாரையாவது சபையில திட்டிக் கொண்டிருப்பேனா, ஏதாவது பிரச்சனை வரும் என்றால் இவங்க கூட இருப்பாங்களே, இவங்க சொல்லுவாங்க, தகப்பன் திட்டினால் என்ன அது தப்பு? நம்முடைய தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன் எது சொன்னாலும் சரியாக இருக்கும். இப்படிதான் இந்த குரல்ல தான் அவங்க பேசுவாங்க. ஐயோ நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன். காலம் இப்படியே போகல. ஒரு நாள் காலம் வேற மாதிரியா உருண்டோடியது. யாரோ லேட்டா வர்றாங்க. எப்போதும் லேட்டா வருவங்களை குறித்து ஏதோ ஒரு வகையில் நான் அந்த விமர்சனங்களை பேசிக் கொண்டிருந்தேன். லேட்டா வருதே, இவங்களுக்கு இதே பழக்கமாய் போச்சு. ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லையா, அப்படி இப்படி நல்லா கண்ணா பின்னமாக உங்களுக்கு புத்தி வரணும்னு நான் திட்டிட்டு இருந்தேன். இவங்க எப்பொழுதுமே சீக்கிரம் வர சகோதரி, அன்னைக்கு இவங்க லேட்டா வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, என்னதான் வச்சு திட்டிட்டு இருக்கிறாரு, என்னதான் வச்சு திட்டிட்டு இருக்கிறாரு. நான் அப்பூட இடையில ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நேர்மையான பிள்ளைகளுக்கு பயமேதும் கிடையாது. நான் திட்டுவது, நான் உங்களை கடிந்து கொள்கிறேன் என்றால் நேர்மையான பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஒரு பிள்ளை நேர்மையா இருப்பான், 100 முறை சரியா வருவான், ஒரே ஒரு முறை சரியா வரமாட்டான், டைம்க்கு கரெக்டா வரமாட்டான், அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அது பரவாயில்ல. ஒருவன் 99 முறை லேட்டா வருவான், ஒரே ஒரு முறை சரியா வந்துருவான், இதைத்தான் நான் தவறு என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவளை அழுத்தி பேசி கொண்டிருக்கிறேன். இந்த சகோதரிக்கு மைண்ட் அவுட் ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு பப்ளிக் முன்னாடி என்ன திட்டிட்டு இருக்கிறார், டைமிங்ஸ் இல்லை அப்படின்னு. பிறகு அவங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஐயோ ஆவிக்குரிய தகப்பன், ஐயோ ஆவிக்குரிய தகப்பன். இது அப்படியே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு பேச்சுவார்த்தைகள் எல்லாம். நான் நினைச்சேன் வீடு கொஞ்சம் சங்கடமா இருப்பாங்க, பிறகு பேசிக்கொள்வாங்க. ஆனா இவங்க வெளியே போய் தங்களுடைய வாயை காக்க முடியல, வேற வேற வார்த்தைகளை சொல்லி சபை மக்களை சபிப்பதும், ஒரு மாதிரி எல்லோரையும் கண்டமா பார்ப்பதும், என்ன அதிகமா தாக்கி பேசுவதும் அவங்களுக்கு அது ரொம்ப அதிகமா ஆயிட்டே இருந்துச்சு. அதை கேட்டுக்கொண்டிருந்தவங்க, இது எல்லாத்தையும் நாங்க பாஸ்டருக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மேலும் பெரிய அவமானம் உண்டாயிடுச்சு. ஓ, இதெல்லாம் அவருக்கும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்ன உடனே மெதுமெதுவாக நல்லதோரு ஐக்கியத்தை விட்டு அப்படியே நழுவி போகும்படியான நிலை ஏற்கப்பட்டுச்சு. இப்ப நான் சொன்னா கூட உங்களுக்கு புரியாது என்று சொல்லி நானும் மௌனம் ஆயிட்டேன். அந்த ஐக்கியம் அப்படியே நழுவி நழுவி நழுவி, ஒரு வாரம் வந்தால் இன்னொரு வாரம் வருதுல, 2 வாரம் வந்தால் இன்னும் ஒரு 2 வாரம் வரமாட்டாங்க. இப்படி 2-3 என்று சொல்லி கடைசியில் ஐக்கியங்களையும் விட்டுட்டாங்க, உலகத்தோடு கூட சரியாயிட்டாங்க. நீங்க நினைக்கலாம் இது ஒரு ஸ்டோரின்னு. இல்லை, ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தை முழுமையாக ஒரு ஊழியர் சொல்ற விஷயத்தை முழுமையாக கேட்கணும். அவர்தான் அவளை அழகா சொல்றாரு. நேர்த்தியா நடக்கிறவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. 99 முறை நீங்க சரியான நேரத்தை கடைபிடித்திருப்பீங்க. என்னைக்கோ ஒரு நாள் பரவாயில்ல, நீங்க லேட்டா வந்தாலும் அது தவறே கிடையாது, நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க 99 முறை நீங்க சரியா வந்திருக்கிறீங்களா, அதுதான் கிரேட். ஆனா சிலர்கள் இங்க அடங்குறதே இல்லை அப்படின்னு யாரையோ சொன்ன வார்த்தையை தனக்குன்னு எடுத்துக்கின்னு என்னதான் திட்டார் என்று சொல்லி எடுத்துக்கிற விஷயம், பிறகு நாம் பேசுற வார்த்தை தாக்கி பேசுகிறதும், அதை சரி செய்து கொள்ள முடியாது, மற்றவர்களுக்கு முன்னாடி உத்தமப்படுத்தி பேசிக்கொள்ள நம்ம முயற்சி எடுக்கிறோம் பாருங்க. இது தாங்க நம்முடைய வாழ்க்கையே கெடுக்கிறது. நம்மை ஒருவேளை திட்டி விட்டாலும், இயேசு கிறிஸ்து திட்டினாரு, அப்பால போ சாத்தானே அப்படின்னு பேதுருவை திட்டின உடனே தன்னை நியாயம் படுத்திக் கொள்ளும்படி பிறகு 11 சீடர்களை அழைத்து, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி தூக்கம் இல்லை பாரு, 5 நாட்களா ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாரா, அதனால தான் அவருக்கு சரியா தூக்கம் இல்லை பாரு, அது கொஞ்சம் மதி மயங்கி என்ன இதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னாரு, பிதாவால் உனக்கு அருளப்பட்ட ரகசியம் நான் யார் என்று கேட்டதற்கு எவ்வளவு அருமையா சொன்ன அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து கொஞ்சம் மதி மயங்கி, அப்பால போ சாத்தானேன்னு என்ன சொல்லிட்டாருன்னு நீங்க எல்லாம் முகம் சொல்லித்துக் கொள்ளாதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கொஞ்சம் புத்தியில மயங்கி அப்படி பேசிட்டார். பேதுரு ட்ரை பண்ணார். அப்படி அப்பால போ சாத்தானே என்று இயேசு கிறிஸ்து சொன்ன போது 11 சீடர்களும் ஆச்சரியத்தோடு கூட பேதுருவை பார்த்தாலும் பேதுரு அதற்கு மேல தன்னை நியாயம் படுத்தி கொள்ள முயற்சிக்கல. இதுதான் வாயை அடுக்கிறதுன்னு அர்த்தம். தன்னை நியாயம் படுத்திக் கொள்ள முயற்சிக்கல, மாறாக சைலண்ட் ஆயிட்டார். அப்பாலப்போ சாத்தானே என்று சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. ஒரு விசுவாசிய பார்த்த, பேய நீ இப்படிதான் நடப்பியா, பூத மாதிரி உள்ள வர, பேய் மாதிரி இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற, இப்படி எல்லாம் சொல்லிட்டா எவ்வளவு விசுவாசிங்களுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வரும். அதுவும் ஒரு ஊழியக்காரர் சொன்னா அது ஒரு பெரிய விஷயமா. ஆனா இங்க கடவுளே சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, அப்பாலப்போ சாத்தானே அப்படின்றாரு. தன்னை நியாயம் படுத்திக் கொள்ளும்படி எந்த முயற்சியும் எடுக்கல பாருங்க. இதற்கு பெயர் தான் தன் வாயை காக்கிறவன் என்ற அர்த்தம். எப்போதுமே உங்களை நியாயம் படுத்திக் கொள்ள எப்பொழுதெல்லாம் முயற்சி எடுக்கிறீர்களோ, மற்றவங்கிட்ட இந்த அற்பமான அந்த என்ன சொல்ல, அந்த பரிதாபம், ஐயோ பாவம் இவருக்கு கிடைச்ச மனைவி சரியில்லை பல இருக்கு, ஐயோ பாவம் இவளுக்கு கிடைச்ச கணவன் சரியில்லை பல இருக்கு, ரொம்ப பொத்து அடிக்கிறான் போல இருக்கு, ஐயோ பாவம், இந்த மாதிரி ஒரு அற்பமான பரிதாபத்தை எதிர்பார்த்து
நீங்கள் உங்க வாயின் வார்த்தையை சரளமாக நழுவி விடுகிறீர்கள். ஏனவைதான் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள எப்பொழுதெல்லாம் பேசுகிறீர்களோ நீங்க பரிதாபத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறீங்கன்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பரிதாபத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஞானம் அற்றவர்களாக வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம். எனவே சிந்தித்து பாருங்கள், உங்க வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆமா, இன்னைக்கு நான் என் வாயின் வார்த்தையாலவே பிராணனை காத்து வருகிறேனா? இல்லையே. எனக்கு சில நெருக்கடி வருது. நான் பெத்த பிள்ளை என்னையே மதிக்க மாட்டேங்கிறது. என்னுடைய அம்மா என் பேச்சு கேட்கறதுல மருமக பேச்சு தான் கேட்கிறா. ஏன் இந்த நிலை எனக்கு? ஏன் பேச்சு எடுபட மாட்டேங்கிறது? நீ யோசிக்கணும். ஏன்னா உன்னுடைய பேச்சு வேறு எங்கேயோ அடிபட்டிருக்கு. நான் சுருக்கமா சொல்றேன், அது என்ன அப்படின்னு சொன்னா, உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, உன்னை நியாயப்படுத்திக் கொள்ள பேசுறத ரொம்ப கற்றுக்கொண்டிருக்கிற நீ. எந்த பேச்சு இருந்தாலும் உன்னை நியாயப்படுத்திக் கொள்ளணும்னு முந்துகிறது அப்படியே வார்த்தைகள். உதாரணமாக எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பாங்க. ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையுடைய பரிதாபத்தை சொல்லி கொண்டிருக்கோம். அது என்னன்னா, புது பென்சிலுங்க, இவ பாருங்க, அடிச்சுட்டேன்னு இப்படி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு இப்படி நின்றுட்டு இருக்கிறானே, புது பென்சிலுங்க வாங்கி கொடுத்த, எங்கடா அந்த பென்சில் கேட்டதற்கு ஒரு பதிலும் சொல்லாம இருக்கும்போது எனக்கு எப்படிங்க இருக்கும் கோபம். அதனால கொஞ்சம் அடிச்ச, இப்ப பாரு ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு தன் நியாயத்தை பாவம் அந்த அம்மா அவனை ஸ்கூலுக்கு போக வைக்கணும்ன்ற ஆசையில, அவன் திருந்தணுன்ற ஆசையில உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பொம்பளை என்ன தெரியுமா பண்ணோம்? அந்த ஸ்டோரியை கேட்டு, ஏண்டா அம்மா கிட்ட தான் வாய் திறந்து பேசல, உன் பென்சிலை எங்க வச்ச? அவங்க அவ்வளவு அருமையான பேனா வாங்கி கொடுத்தாங்களே, யாருக்கு கொடுத்த? காணாம போட்டியா? தைரியமா சொல்லு, காணாம போட்டுன்னு சொல்லு, இல்லகிட்ட யார் கொடுத்தன்னு சொல்லி, என்ன ஆயிடுச்சு வாய் திறந்து சொல்லுடா அப்படின்னு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உடனே அந்த ஸ்டோரியை கேட்ட உடனே, ஆமா ஆமா என் வீட்டுல என் புள்ள, உடனே ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க எதுக்காக உங்ககிட்ட ப்ராப்ளம் சொன்னாங்க? அங்க நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம அமைதிப்படுத்தணும் என்று, சரி செய்யணும் என்று உங்ககிட்ட ப்ராப்ளம் சொன்னாங்க. உன் ஸ்டோரி கேட்டாங்களா? உன் குடும்ப ஸ்டோரி கேட்டாங்களா? இந்த மாதிரி சிஸ்டருங்க நிறைய பேர் நம்முடைய சபையில இருக்கிறாங்க, அதாவது கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. இவங்க ஏற்கனவே இருந்த மதத்தில் அந்த மாதிரி குணம், இவங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்து கூட திருந்ததே கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா, ஆமா ஆமா எங்க தங்கச்சி கூட அப்படிதான் அப்படின்னு. அந்த ஸ்டோரி தேவையா? சரி, அந்த ஸ்டோரி சொன்ன என்ன ஒரு பரிகாரம்? பரிகாரமே இல்லை. ஆனா அந்த ஸ்டோரியை சொல்லிடணும். இல்லம்மா நான் கொஞ்சம் சருங்கி விழுந்துட்டம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த கால் வலியை காட்டுவதற்குள்ள, ஆமா ஆமா முந்த நேத்து என்னுடைய அப்பா சருங்கி விழுந்துட்டாரா, உடனே அவங்க அப்பா ஸ்டோரி எடுத்துருவாங்க. இதுதாங்க சொல்லுது, தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளவே பேசுவது நிறைய பேருக்கு பிரியமா மாறி போச்சு. யாரு என்ன சொன்னாலும் தங்களுடைய ஸ்டோரியை சொல்றது. அவங்க வைத்த சில்க அவங்க தங்கச்சியை பத்தி பேசினா உடனே இவங்க தங்கச்சியுடைய பேச்சை எடுத்துன்னு வந்து நிப்பாட்டுவாங்க. இவங்களுக்கு தான் சொல்லுவது, தன் வாயை காக்க இவங்களுக்கு தெரியாது. எந்த விஷயத்தையும் பேசிக்கொண்டே இருக்கணும், எந்த விஷயத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். சில நேரங்களில் நாம் அப்படி ஒருத்தர் சொல்றாங்க, என்னன்னு இந்த பாருங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான், நேத்து கொடுத்த பேனா எங்கன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லாம எப்படி அழுதுன்னு சும்மா அழுதுன்னு உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, ஸ்கூலுக்கு போனானா கூட ரெடி ஆக மாட்டேன்றான் பாருங்க அப்படின்னு அந்த தாய் தன்னுடைய அவ்வளவு ஒரு குமரி கொண்டிருக்கிற அந்த அந்த பரிதாபத்தை எடுத்து சொல்றானா, உடனே என்ன பண்ணணும்? நம்ம ஒண்ணு அவனை விசாரிக்கணும், இல்ல உன் ஸ்டோரி சொல்றியா சொல்லு, பரவாயில்ல, என் பிள்ளையும் இப்படிதான், எங்கடா பேனான்னு கேட்ட சொல்லவே இல்லையா வாய செய்தம் பாருங்க, ஒரு விஷயத்த தானா வாயை விட்டு சொன்னான் பாருங்க. இப்படி பேசணும். பரிகாரத்தை பேசுவீர்கள் என்றால் உங்க ஸ்டோரி தேவைப்படும். நீங்க பரிகாரத்தை பேசுறது இல்ல, உங்களுக்கு யாருதாவது ஒரு விஷயம் நடந்தா அதே மாதிரி நம்மளுக்கு நடந்திருக்க சொல்லிடணும், அதே மாதிரி நம்மளுக்கு நடந்திருக்க சொல்லிடணும். இது எவ்வளவு பெரிய அசிங்கமான குணம் என்பது நீங்கள் உணர்வதே கிடையாதா? யார் எது சொன்னாலும் உங்களுக்கு அதே மாதிரி நடந்திருந்தா உடனே சொல்லிக்கணுமா? அவங்க எதற்காக உங்ககிட்ட சொன்னாங்க? ஒரு பரிகாரம் தேடுவதற்காக. அப்ப நீங்க பரிகாரத்துக்கு பதிலா இருக்கணுமே ஒழிய உங்க ஸ்டோரியை நீளமாக்குறதுல கவனம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இதுதான்
உங்க வாயை காக்காம போவதனால் பிரச்சனைகள் ஏற்கப்பட ஆரம்பிக்கும். நான் நிறைய விசுவாசிங்க கிட்ட பேசாமல் இருக்க காரணமே அதுதான். போனை எடுத்தால் போன்ல என்ன பேசணும், நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே அந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஐயோ இவங்களது போனா அட்டன் பண்ணா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம்னாலும் விட மாட்டாங்களே, ஆனா நம்மளுக்கு அர்ஜென்ட் வேலை இருக்க. இதாங்க உண்மையிலேயே சொல்றேங்க. நான் ஏன் போன் அட்டன் பண்றதில்ல, நான் பேர் பார்த்த உடனே பயம். போன் அட்டன் பண்ணேன்னு வச்சுக்க, அரை மணி நேரத்துக்கு பேச்சை இழுத்துன்னு போயிடுவாங்க, நம்ம வேலையெல்லாம் பாழாயிடும். நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. நம்ம கிட்ட ஒரு முத்தான வார்த்தைகளை கேட்டு, ஐயா நீங்க பேசியது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, இப்படி சொல்றாங்களா? அது கிடையாது. உடனே அவங்களுடைய ஸ்டோரி சொல்லுவாங்க. நாமளும் கேட்டுட்டு அப்படியே இருக்கணும், வேற வழியே இல்லை. அரை மணி நேரம் நீ பேசிட்டு ஜெயிச்சதாக நினைக்காத. இனிமே உன் காலை பார்த்தாலே எனக்கு அலறல் ஏற்கப்படுத. அதுதான் அங்க பிரச்சனைய. அங்கதான் நீ தோற்கடிக்கப்பட்ட. யாருடைய நிலை எப்படி இருக்கு? நானே ஒருவருக்கு போன் பண்ணும்போது பயந்து பயந்து போன் பண்ணுவேன். ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாங்களா, ஒருவேளை வேலை அதிகமா இருக்குமா, சும்மா 2 ரிங் பண்ணி பார்க்கலாமா, எடுப்பாங்களா, எடுத்த உடனே ஐயா ஒரு 2 விஷயம் பேசணும், ஃப்ரீயா, மனமட நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லலாமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல அந்த முக்கியமான விஷயம் சொல்லும் போது அவங்களுக்கு அது முக்கியம் இல்லாம போயிடுமா? சரி விடு, நம்ம எப்படி எடுக்கலாம், இப்படி யோசித்து விட்டு போன் பண்றேன். நீங்க யோசிக்காமலேயே போன் பண்ணுகிறீர்கள். சரி அது வேற விஷயம், விடுங்க. ஆனால் யாரு என்ன விஷயம் சொன்னாலும் உடனுக்கு உடனே உங்களுக்கு நடந்திருக்கிற இன்சிடென்ட்களை நீங்க சொல்லிட்டு போயிடக்கூடாது. இது நிமித்தம், உங்களுடைய வாயின் வார்த்தை நிமித்தம் நீங்கள் தான் நெருக்கத்துல நாளுக்கு நாள் சேர்க்கப்படுவீர்கள். உங்களுக்கு நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அன்புல நெருக்கமா இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். ஏன் சொன்னா கம்ஃபர்டபுளா இருக்காது. அதே நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு சொந்தம் பந்தங்கள் பழகுறவங்க எல்லாருமே ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மரியாதையே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு அதிகமா தோண ஆரம்பிக்கும். எனவேதான் வாயின் வார்த்தைகளை மிகவும் காத்து கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டியது அவசியம். எத்தனையோ உதாரணங்களை படித்து விதவிதங்கள்ல வாயை காக்காமல் போவதனால் ஏற்கப்படுகிற பிரச்சனைகளை எவ்வளவு அழகாக சொல்லி முடித்தோம் பாருங்க. ஏனவேதான் நடக்கிற விதங்களை சரியாக நீங்கள் கணித்து விடுங்கள். மற்றவர்கள் பேசும்போது சரியாக நீங்கள் கணித்து பேசுங்கள். ஒருவேளை சர்ச்சிலேயே உங்களுக்கு ஒரு உதாரணமாக பாஸ்டர் ரொம்ப திட்டுறாரு அப்படின்னு இருந்தாலும் சற்று 2 வாரங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அவர் திட்டினது உண்மைதான், பொறுத்து கொள்ளுங்கள். 3வது வாரம் வரும், ஒருவேளை அதே மாதிரிதான் இருக்கலாம், அதையும் பொறுத்து கொள்ளுங்கள். எதையும் வெளியே போய் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பேசாதீங்க. பிறகு 4வது வாரம் இப்படி செல்லும் போதுதான், ஆஹா ஆக்சுவலி அவர் நமக்காக பேசலப்பா, நம்ம அவசரப்பட்டு நமக்குன்னு எடுத்துக்கணுமே, இது பொதுவா எல்லாருக்காக தான் பேசியிருக்கிறார். பட் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையிலும் சேமா நடந்திருப்பதனால் நமக்காக பேசிட்டார், நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலி நமக்காக பேசல, பொதுவா தான் பேசியிருக்கிறார். அன்பு பெருக ஆரம்பிக்கும், கம்ஃபர்டபுள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு ஏன் ஐக்கியங்கள் உடைந்து போகுது, பிரச்சனைகள் ஏன் தழுதூக்குது? இந்த மாதிரி வாயை காக்க முடியாமல் இருக்கிறவர்கள், தன்னை நியாயம் படுத்திக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. எப்படியாவது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நான் நியாயங்க, நான் யோக்கியங்க, தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளுகிற அந்த ஆவேசம் அதிகமாகும் போதெல்லாம் பேச்சுகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். யார் ஒருவன் அதிக பேசுகிறானோ தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறான் அர்த்தம். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லும் போது திடீரென்று அவங்களுடைய ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க தங்களை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தங்களை நியாயப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள் அர்த்தம். சுருக்கமா சொல்றேன், இந்த மாதிரி தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள அவசரப்படக்கூடியவர்களை உங்களுடைய ஃப்ரெண்டா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உண்மையா சொல்றேன், செத்த எலிய நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி எந்த நேரத்திலையும் உங்களுக்கு துர்நாற்றம் மற்றவர்களுக்கு வீசிக்கொண்டே இருக்கும். அடிக்கடிக்கு துர்நாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு சற்று ஒதுக்கி வைத்து விடுவதே நீங்க செய்ய வேண்டிய முதல் முயற்சி ஆகும். அதிக பேசக்கூடியவர்களை குறிச்சு வச்சுக்கங்க. அவங்க எது எடுத்தாலும் அதிகம் பேசுவார்கள்.
2 வார்த்தை கேட்டால் அதை 2 வார்த்தைக்கு 2 நிமிஷமாக பேசுவார்கள். இதே மாதிரிதான் ஒருவர் பேசுவார். அவர் ஞானி. அவர் 2 நிமிஷம் இல்லைங்க, 2 அவர் பேசினாலும் நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா அவர் ஞானி. ஆனா இவங்க அப்படி அல்ல. தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள பேசக்கூடியவர்கள் 2 மணி நேரம். இவர் அப்படி அல்ல, ஞானத்தை 2 மணி நேரம் பேசுறார். இதை கூட நீங்க யோசிக்கணும். ஞானத்தை 2 மணி நேரம் பேசினாலும் அவரை நம்ம வாயாடினும் சொல்லக்கூடாது, தன் வாயை விரிவா திறக்கிறார்னு சொல்லக்கூடாது. ஆனா தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளும்படி தன்னையே பேசுறான் பாருங்க. இவங்க தான் வாயாடிகள், வாயை காக்க தெரியாதவர்கள். இவர்களை குறித்து தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பார்த்தீர்களா? ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்த மாதிரி இருக்கும். கடவுள் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, கடவுள் என்னை மிகவும் சோதிக்கிறார், கடவுள் எனக்கு மிகவும் நெருக்கடிகளை கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அவர் எந்த நெருக்கடியும் கொடுக்கல, நீ நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற. வாய் சரியில்லை. எனவேதான் அதிக நெருக்கடிகள் உனக்கு நீயே உருவாக்கி கொண்டிருக்கிற. நான் சபை மக்களுக்கு பிரயோஜனமாகட்டுமே இவ்வளவு உதாரணத்தை சபை மக்கள் கேட்டபடி கொடுத்தேன். உலகத்தார் கேட்டபடி பேசிருக்கணும்னா வாயாடுக்கு அப்படின்னு தலைப்புல வேற விதமா பேசிருக்கலாம், நல்லா இருக்காது. அதெல்லாம் ஏதோ ஒரு பட்டிமன்றத்துக்கு செட் ஆயிடும். ஆனா நான் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நிலை சீர்பொருந்தும்படியாக இந்த வகையில பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க செவி கொடுக்கணும். வாயின் வார்த்தைகளை எப்பொழுதுமே உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள அதிக பேசாதீங்க. பேச பேச நீங்கள் தான் கண்டமாயிட்டே இருப்பீங்க. உங்களுக்குத்தான் நியாயக்கேடு சருங்கி கீழே விழுந்து கொண்டே இருக்கும். தற்போதுக்கு 1/2 மணி நேரம் பேசிவிட்டேன் என்ற வெற்றியை குறித்து பெருமைப்படாத. அடுத்த ஒரு நிமிடம் கூட நண்பர்கள் உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு நிமிடம் கூட உன் போன் நம்பரை பார்த்த உடனே அலறுவார்கள். ஏன் சொன்னா, ஐயோ தொட்ட நினைச்சுக்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும் அப்படின்னு ஞானிகள் பயப்படுவார்கள், உழைப்பாளிகள் பயப்படுவார்கள். ஏன்னா உனக்கு இஷ்டம் இருக்கும் ஞானிகளோடு கூட பேசணும், ஆனா ஞானிகள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வேலைப்பாடுகள் அப்படி, அவங்களுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி. ஏனவைதான் கடவுளுடைய பாதம் எவ்வளவு ஒரு அருமையான பாதம் பாருங்க. கடவுளுடைய பாதம் சொன்ன உடனே ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அந்த பாட்டு நான் பாடவா? நல்ல உணர்ந்து பாடுவீர்கள் என்றால் இந்த பாட்டு பல விஷயங்களை நமக்கு நினைப்படுத்துகிறது. பழைய பாட்டு தான், சேர்ந்து பாடுங்கள், ஆண்டவரை உணர்ந்து பாடுங்கள். ஏசப்பா உங்க பாதமே எனக்கு ஞானத்தை கற்பிக்கிற இடமாக இருக்கிறது. ஏசப்பா உங்க பாதத்தில் இருப்பது எத்துணை ஆனந்தம் தருகின்றது. ஏசப்பா உங்க மார்பினில் சாய்வது எத்துணை பேரின்பம் தருகின்றது. நன்றி ஐயா நன்றி, நீங்க போதும் ரொம்ப நன்றி. நன்றி ஐயா நன்றி, நீங்க போதும் ரொம்ப நன்றி. ஏசப்பா உங்க பாதத்தில் அமர்வது எத்துணை ஆனந்தம் தருகின்றது.
ujum jim tadi tadi tak ujum jim tadi tadi tak ujum jim tadi நீதியின் ஆடையை அணிந்திட முந்தன் நீதியை கேட்கின்றே. நீதியின் ஆடையை அணிந்திட முந்தன் நீதியை கேட்கின்றே. உந்தன் நீதியை கேட்கின்றே. உந்தன் நீதியை கேட்கின்றே. நன்றி ஐயா நன்றி, நீங்க போதும் ரொம்ப நன்றி. நன்றி ஐயா நன்றி, நீங்க போதும் ரொம்ப நன்றி. ஏசப்பா உங்க பாதத்தில் இருப்பது எத்துணை ஆனந்தம் தருகின்றது. ஏசப்பா உங்க மார்பினில் சாய்வது எத்துணை பேரின்பம் தருகின்றது. நன்றி ஐயா நன்றி, நீங்க போதும் ரொம்ப நன்றி. நன்றி ஐயா நன்றி, நீங்க போதும் ரொம்ப நன்றி. நன்றி ஐயா நன்றி, நீங்க போதும் ரொம்ப நன்றி. நன்றி ஐயா நன்றி, நீங்க பாடினீங்களா? கூட சேர்ந்து பாடியிருந்தா மிக நல்லது. ஏன்னா சில நேரங்களில் பாடல் என்பது நம்மளை நிதானிக்க வைக்கிறது. அப்படி இல்லை விஷயம், அப்படி நிதானிக்க வைக்கிறது. இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட வசனத்தை நிதானிக்க வைக்கிறது. அதான் ஒரு சென்டரில் ஏதோ அந்த வார்த்தை வரும்போது ஞாபகம் வந்துச்சு, பாடிட்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங்கை கூட ஓரம் ஒதுக்கிவிடும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம துவக்கிட்டோம். வாயை சரியா வச்சுக்காம வாழ்க்கையை துவக்கிட்டோம். அது நமக்கு அடிக்கடிக்கு நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்குமா, நெருக்கமா இருக்கிற மாதிரி, நல்லா இல்லை, கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு அதிகம் நம்முடைய மனசை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வாயின் வார்த்தை சரியில்லை. எந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகள் போதும். ரொம்ப சுருக்கமா சொல்றேங்க, எப்பொழுதும் உங்களை நியாயப்படுத்தி கொள்ளாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், எவருக்கிட்டையும் நீங்க சொல்ற வார்த்தை கேட்டு அவங்ககிட்ட இருந்து பரிதாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சே நீ எவ்வளோ நல்லவன் இல்லை, ஆனா உன் மனைவி தான், சே நீ எவ்வளோ நல்லவன் இல்லை, இப்படி குத்தி விட்டு பேசக்கூடியவங்க நிறைய பேர். உனக்கு மட்டும் நல்ல மனைவி கிடைச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பில்ல, உனக்கு மட்டும் நல்ல கணவன் கிடைச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பில்ல, உனக்கு மட்டும் நல்ல மாமியார் கிடைச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பில்ல, பாவம் நீ என்னமா கஷ்டப்படுற. அவங்க வார்த்தையை நம்பாதீங்க. அற்பமான பரிதாபத்திற்காக நீல ஸ்டோரிகளை உருவாக்காதீங்க. குறைகள் அதிகமாக இருக்கலாம், யார்கிட்ட சொன்னா சரியான சொல்யூஷன் கிடைக்கும். பரிதாபத்தை மட்டும் எதிர்பார்க்காதீங்க, பரிகாரத்தை எதிர்பாருங்க. பரிதாபத்தை எதிர்பார்க்காதீங்க, பரிகாரத்தை எதிர்பாருங்க. அப்ப யார்கிட்ட சொன்ன அறிவு உங்களுக்கு வரும். இவர்கிட்ட சொன்ன பரிதாபம் தான் வரும், ஐயோ பாவம் சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா இவர்கிட்ட சொன்னா பரிகாரம் கிடைக்கும். அப்ப இவர்கிட்ட தான் நம்ம சொல்லணும். சில நேரங்களில் இப்படி பரிகாரம் கிடைக்கவில்லை என்றால் கடைசி வரைக்கும் எந்த மூச்சும் விடாமல் இருக்கிறது தான் நல்லது. யாரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. ஆமா உனக்கு நஷ்டம்தான், உடைய ஊழியக்கார மேல உனக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கலாம், ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், ஒரு விசுவாசின் மீது நமக்கு கசப்பு வந்திருக்கலாம். வாயே திறக்க கூடாது. ஏன்னா எல்லாருமே பரிதாபம் காட்டுவாங்க. நீங்க என்ன இந்த சர்ச்சுக்கு உழைச்சிங்கல்ல, நீங்க எவ்வளோ முதல்ல உங்களை பார்த்துருக்கிறேன், எவ்வளவு ஊழியம் செஞ்சீங்கல்ல, வெறும் பரிதாபம் காட்டுவாங்க, பரிகாரத்தை காட்ட மாட்டாங்க. நீங்கள் இப்படி பரிதாபத்தை காட்டக்கூடியவர்களுக்கு நீங்க மயங்கிட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கிறீங்க, பரிதாபம் பரிதாபம் பரிதாபம், யாராவது பார்த்து ஐயோ பாமே ஐயோ பாமே சொல்லக்கூடிய பரிதாபத்துக்கு அதிகம் உள்பட்டுட்டீங்கன்னா போக போக உங்களுக்கு பரிகாரம் தேவைப்படாம போயிடும். எந்த பரிகாரமும் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் பரிதாபத்திலேயே நீங்கள் முழுகி விடுவீர்கள். இங்க பேதுரு உண்மையிலேயே
அப்பால போ சாத்தானே என்ற ஒரு திட்டை நேரடியாக கிறிஸ்து இடத்திலிருந்து பெற்றார். ஆனா இந்த இடத்துல நண்பனே, உன் குருவை முத்தத்தால் காட்டி கொடுக்கிறாயோ, சிநேகிதனே என்று சொன்னார் பாருங்க. இவன் தான் உண்மையிலேயே கேடியின் மகன். ஆனா இவனை இயேசு கிறிஸ்து சிநேகிதன் என்று கூப்பிடுகிறார். ஆனா பேதுரு தான் உண்மையிலேயே திருச்சபையை எடுத்து கட்டக்கூடிய சிநேகிதன். ஆனா இவரை இயேசு கிறிஸ்து பிசாசு என்று சொல்லுகிறார். ரெண்டு பேர்ல யார் தெரியுமா நாசமா போனது? பரிதாபத்தை, எந்த சீடத்திலும் பரிதாபத்தை எதிர்பார்க்காம, விடு இயேசு கிறிஸ்து தானே என்ன பிசாசுன்னு சொன்னார், பரவாயில்ல விடு, முந்தி பிதாவால் அருள் பெற்று நீ தான் வரப்போகிற தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு சொன்ன, அடுத்தபடி சொதுப்பி விட்ட, விடு இதெல்லாம் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி தன்னை சமாளித்துக் கொள்ள பரிதாபத்தை எதிர்பார்க்காம இருந்த பேதுரு பிறகு குணமாகி மற்றவர்களை எல்லாம், அதாவது இயேசு கிறிஸ்து மற்ற ஆடுகள் எல்லாம் அவர் மந்தையில சேர்த்து அதையும் ஆற்றி தேற்றினார். ஆனா யூதாஸ் அப்படி அல்ல. அவன் பரிதாபத்தை எதிர்பார்த்தான். எப்படின்னு, நான் செத்துட்ட பிறகு கூட ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஒரு சின்ன தப்பு தானே செஞ்சான், செத்துட்டான் பாருங்க, ஐயோ பாவம். இந்த ஐயோ பாவத்தை எதிர்பார்க்குறவங்க தான் தூக்குல தொங்குறவங்கள. தூக்குல தொங்குற எல்லாருமே ஐயோ பாவத்தை நம்ம பற்றி பேசணும். ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம். இப்படி பரிதாபத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் தூக்குல தொங்குறது. தூக்குல தொங்குவதற்கு முன்னாடி அவங்களோட குணம் என்னன்னு பாருங்க. என்னை எப்படி நஷ்டம் பண்ணிட்டாங்களே, என்னை எப்படி பண்ணிட்டாங்கல்ல, நான் நிச்சயமா செத்துறேன், அப்ப தெரிய போது என் அருமை, அப்ப தெரிய போது என் அருமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க சின்ன வயசுல இருந்தே பரிகாரத்தை அல்ல பரிதாபத்தை எதிர்பார்த்து நடந்தவர்கள். தயவு செய்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் நேரடி யார் ஊழியனோ, நேரடி யார் நபரனோ, நேரடி யார் மாமியாரோ டைரக்டா பேசி விடுங்கள். ஆனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி உங்களை பாழாக்காமல் விடாது. எனவேதான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்படி செய்கிறது. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனையும் காத்துக் கொள்ளுகிறான். அடுத்தது பாருங்க, பைபிள் என்னன்னு சொல்லுது? தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காத்துக் கொள்கிறான் சொல்லிட்டு, தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். சத்ருவான் சொல்ல கலக்கம் அடைவான். எப்பொழுதுமே இவங்களுக்கு கலக்கம். ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னா விரிவாய் வாயை திறந்து பல விஷயங்களை பேசி கொண்டிருப்பாங்க. முடிச்சில்லாமே போதுமே, நம்ம என்ன ஞானியா, நம்ம என்ன பரிகாரத்தையா பேசின்னு இருக்கிறோம்? பரிதாபத்தை எதிர்பார்த்து அல்லவா டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்கிறோம். சரிங்க பாஸ்டர், நீங்க போயிட்டு வாங்க. சுருக்கமா பேசும்போது உங்ககிட்ட பேசணுன்ற ஆசை அவங்களுக்கு உருவாக்கப்படணும். அப்படி நடக்கணும். நீ என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நீ பாதியில ஒரு வேலையை நிற்பாட்டி இருக்கலாம். அந்த பாதி வேலையை இன்னொருத்தரும் செய்ய முடியும்னா அப்ப நீ பாதியில நிற்பாட்டினது பைத்தியமே. நீ பைத்தியமே தான். ஏன்னா உன் வேலையை இப்ப இன்னொரு பாதி நீ நிற்பாட்டிட்டு இன்னொரு பாதி அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிக கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா ஞானியின் வார்த்தை பாதியில நிற்பாட்டினாலும் இன்னொரு பாதியை அதே ஞானி தான் வந்து பூர்த்தி செய்யணும். இன்னொருத்தர் அந்த பாதி வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. அப்ப நம்ம ஞானிகளை வெறுத்துக்க கூடாது. ஞானிகள் என்றால் பரிகாரத்தை சொல்லக்கூடியவர்களை வெறுத்துக்க கூடாது. பரிதாபத்தை காட்டக்கூடியவர்களை வெறுத்துக்கலாம், தேவையில்லை அவங்க. ஏன்னா நம்ம ஸ்டோரி எல்லாம் கேட்டா ஐயோ பாவம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. பரிகாரத்தை சொல்றோம் அப்படி அல்ல. ஏன்னா லூசா நீ, நான் அவ்வளவு பெரிய ஒரு கோச்சிட்டு வந்திருக்கிறேன், நீ நான் லூசான்னு கேட்கிறேன் நானு, போய் பேசு போ அப்படின்னு சொல்லுவார். இவர் பரிகாரத்தை காட்டுறவர். பரிதாபத்தை காட்டுறங்க, ஐயோ பாவம், நீங்க எவ்வளவோ நல்லவங்க, இப்படி மோசம் ஆயிடுச்சு நாங்க நினைச்சு கூட பார்க்கலாம், ஐயோ பாவம். சோ வாழ்க்கை என்பதை நீங்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த பக்கம் உங்களுக்கு நெருக்கடியும், அதாவது இந்த பக்கம் உங்களுக்கு பரிதாபமும், இந்த பக்கம் பரிகாரமும். இறைவன் இரண்டையும் வைத்திருக்கிறார். உங்க இஷ்டங்க. நீங்க பரிதாபத்தை தூக்கின்னு ஓடுறீங்க, பரிகாரத்தை தூக்கிட்டு போக மாட்டேன்றீங்க. பெரும்பளவு நீங்க செய்வது பரிகாரத்தை. ரோட்ல விழுந்திருந்த ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு பாக்கெட்டை, ஒரு பொட்டலத்தை அவசரமா தூக்கிட்டு ஓடி வந்தான். யாருமே பார்க்கல, ஆனா இங்க ஏன் விழுந்திருக்கு அப்படின்னு அவசரமா தூக்கிட்டு வந்தான்.
நடு வீட்டுல போய் கட்டில் மேல உட்கார்ந்து இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்தான். ஃபுல்லா அசிங்கமான குப்பை அதுல இருக்கு. அந்த குப்பையை தான் இவன் தூக்கிட்டு ஓடி வந்திருக்கிறான். சோ இப்படி ஒரு சின்ன விஷயத்திலும் கீழே என்ன விழுந்திருக்கோம், நமக்கு ஏதாவது லக்கி ஆகுமா, ஏதாவது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, இப்படி பரிதாபத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொன்றாய் இழந்துட்டே வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி தரமா இருக்கும், எல்லாருமே எங்களுக்கு மோசம் பண்றாங்க, எல்லாருமே எங்களுக்கு மோசம். யாரும் மோசம் பண்ணலப்பா தம்பி, உனக்கு நீயே ஆப்ப வச்சுக்கிற. உண்மை விஷயம் தான். உன் சீட்ல நீயே நெருப்ப பத்தி வச்சுக்கிற. நீ ஆஃப்ல வேலை நிக்க வச்சிட்டாலும் அதை அவங்க ஃபுல் பண்ணிக்குவாங்க. நீ அவங்கள அவமானப்படுத்தல, உன்னை நீ அவமானப்படுத்தின்கிற. நீ அவங்கள கைவிடல, உன்னை நீயே கைவிட்டுன்னு இருக்கிற, உன்னையும் உன் குடும்பத்தையும். யோசித்து பாரு. நாம இன்னொருத்தருக்கு தீ வச்சிட்டோம் அல்ல, நீ வச்ச தீ அவங்க ஈஸியா ஆற்றிடுவாங்க. ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு முறை தாங்க, திரும்ப திரும்ப கிடைக்காதுங்க. யாருமே திட்டக்கூடாதுன்னு அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம செய்யற வேலை சில நேரங்களில் சரியில்லைன்னு சொன்னா அதுல என்ன இருக்க போகுது, சரி பிரதர் நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். என்னையே எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க, வளன்னு பேசின்னு இருக்கிறாருன்னு. சுருக்கமா முடிச்சிட்ட உடனே தான் தெரியும், ஐயா ஆன்சர் சொல்லிட்டு போங்க அப்படின்னு வாங்க. எப்படி ஆன்சர் சொல்ல முடியும், நீங்க தான் சுருக்கமா சொல்லிட்டீங்களே. இப்ப எல்லாருமே அடுங்குறாங்க. அவ உண்மையிலேயே நம்ம வந்துட்டு அவர்களுக்கு தண்ணி காட்டக்கூடாது, மாறாக நீ கேட்டது இது தப்பா என்று சொல்லும் போதுதான், இல்ல எனக்கு மேலும் வேணும்னு வாங்க, மேலும் வேணும்னா அதுவும் இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்கணும். எனவே தான் வாயின் வார்த்தைகளை சீரான விதத்துல அமைத்துக் கொள்ளுங்கள். வாயின் வார்த்தைகளை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக மாறும், நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக மாறும். அதற்கெல்லாம் சுருக்கமான வார்த்தை தான் சாலமோன் ஞானி கலக்கமடைவார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். கலக்கம்னா என்ன தெரியுமா, கலக்கத்திற்கு என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. கலக்கம் அடைந்தார்கள்னா அங்க ஆபத்து வந்திருக்குன்னு அர்த்தம். கலக்கம் அடைந்தார்கள்னா பதில் இல்லாம தவிக்கிறாங்கன்னு அர்த்தம். கலக்கம் அடைந்தார்கள்னா தங்க முட்டை போடக்கூடிய வார்த்தை வெட்டி விட்டார்கள் என்ற அர்த்தம். கலக்கம் அடைந்தார்கள்னா தங்களுக்கு தாங்களே தீய வச்சுக்கிட்டாங்க, லோக்கல் தமிழ்ல சொல்றான் ஆப்பு வச்சுக்கிட்டாங்க, தங்களுக்கு தாங்களே. எல்லாமே அடங்கி இருக்குங்க இந்த கலக்கம் என்ற ஒரு வார்த்தையில, எல்லாமே அடங்கி இருக்கு. சின்ன வார்த்தை தான், ஆனா பாருங்க டிஸ்ட்ராக்ஷன். அதாவது கலக்கம் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொன்னால் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாம் அடங்கி இருக்கு. அது எந்த விஷயத்துல டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே அடங்கி இருக்கு. சிந்தித்து பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்க வாழ்க்கையை நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளணும், உங்க வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும், ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணக்கூடிய நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். சில நேரங்கள்ல சிலர்கள் வாயை விட்டு சொல்லுவாங்க, இவர் எப்ப பாரு பழைய செய்தி போடுறாருப்பா, அவன் வீட்டுல பழைய சாதமே இல்லையா, வீட்டுல 2 நாளைக்கு முன்னாடி செஞ்ச குழம்பே நீ சாப்பிடுறது இல்லையா, காலையில செஞ்ச டீ எப்ப கூட நீ சூடு பண்றது இல்லையா. சில வேளைகளில் நம்ம அம்மாவை புரிஞ்சுக்கிட்ட, பரவாயில்லம்மா அதே குழம்பு தான் சூடு பண்ணி கொடுமா, பரவாயில்லம்மா உனக்கு இவ்வளவு கோல்டா இருக்கு, நீ எதுக்கு கிச்சன் போற. உன் மனைவியை பார்த்து சொல்றோம், பரவாயில்ல விடு, இது கூட, ஐயோ இல்ல என்ன போச்சு, நல்ல விட்டமின், என்ன நேத்து செய்தது அவ்வளவுதானே, பரவாயில்ல விடு. நீ வச்சிருக்கிற பைபிள் என்ன புதுசா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய புஸ்தகம். இந்த மாதிரி மூடத்தன்மையா யோசித்து உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிறைய, உனக்கு நீயே தீய ஏன் வச்சுக்கிற, வாழ்க்கையில உணர்ந்து பார். நீதிமொழிகள் புஸ்தகம் கை தூக்கி உன்னை விடும். சிரங்களை தாழ்த்தி கொள்ளாம எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. அன்பான தெய்வ ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள்.
இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை போலவே பல 1000 ஆண்டுகளாக பேசப்படாமல் புதைக்கப்பட்ட இருக்கிற ரகசியங்களை நமது சகோதரர் F. ஜோயல் டேவிட் அவர்கள் மிக அழகாக சத்தியத்தை சத்தியவர்ணமாகவே கொடுத்துள்ளார். நமது ஊழியக்காரர் கொடுக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் நம்மை தேவனிடத்தில் கிட்டு சேரத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கவும் நமது வாழ்க்கையை தேவனிடத்தில் சீர்திருத்திக் கொள்ளவும் ஒரு ஒளியாக உள்ளது. இந்த செய்திகள் நமக்கு மட்டும் பயனளிக்காமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சார்ந்தவர்களுக்கும் பயனளித்துக் கொண்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடுகளை வாட்ஸ்அப், FM, CD மற்றும் யூடியூப் மூலமாக கேட்டு பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த செய்திகள் டச், சிங்களம், நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகீஸ் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த சத்திய வெளிப்பாடுகள் உபயோகமாக உள்ளது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகளில் 583 மணி நேரமும், நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. கூடுதலாக 35,000 மணி நேரம் பேசியுள்ள மிக பிரம்மாண்டமான செய்தி நமது இடத்தில் உள்ளது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் பெற்று பயனடைய சந்தாதர் பகுதியில் இணைந்து கொள்ளுங்கள். சந்தாதர் பகுதி என்பது அரைமனைக்கான செய்தி ஆகும். இந்த செய்திகளை நாங்கள் தினம்தோறும் கேட்டு மிகுந்த பயனடைகிறோம். சந்தாதர் செய்திகள் என்பது அரை மணிக்குண்டான செய்திகள். இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் மிகுந்த பிரயோஜனம் அடைந்து வருகிறோம். இந்த செய்திகள் பல புத்தகங்களுக்கு சமமாக உள்ளது. இவ்வகையான செய்தியை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறொரு தனிப்பட்ட ஆப்பிலோ நாங்கள் உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற இந்த சத்திய வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வளர்ந்து வருவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காகவும் சத்தியத்திலும் நீங்கள் உறுதியாய் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேற ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு பயனடைந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போதோ அல்லது டிராவலில் இருக்கும்போதோ ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் யூடியூபுக்கு சென்று அங்கே நீங்கள் செய்திகளை கேட்கும்போது, நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யும்போது சத்தியத்துக்குரிய புதிய அப்டேட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தினந்தோறும் கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளை சந்தாதார பகுதியில் கேட்பது மாற்றமல்லாமல் யூடியூபில் சென்று லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சத்திய வெளிப்பாட்டு கேட்க மிஸ் பண்ணாதே இருங்கள். இப்படியாக இந்த சத்திய வெளிப்பாடை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் ஸ்கிரீன்ல வருகின்ற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 9880510712 மற்றும் 6360697395. இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.